ஹாய் வீவர்ஸ். கத்தி படத்துல தளபதி விஜய் கிட்ட அந்த விவசாயம் பண்ற அந்த பெரியவங்கலாம் சொல்லுவாங்க, நம்மளுடைய பிரச்சனை இந்த மக்களுக்கு தெரியணும் அப்படின்னா நாங்க வேணும்னா ஒரு 4 பேர் ஒண்ணா சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்ப அந்த சீன் பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கும். பட் அந்த படம் இப்ப இத்தனை 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. இப்ப வரைக்கும் அந்த ஒரு சூழ்நிலை தான் ஒட்டுமொத்த இந்தியாலையுமே நிலவிட்டு இருக்கு அப்படின்னு நம்மளால சொன்னாக்கா அது நம்ப முடியுமா? அப்படி ஒரு சம்பவம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. என்னன்னா, அதுல் சுபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி வேலை பார்க்குற ஒரு இளைஞன் பெங்களூர்ல இருக்காரு. அவரு சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அவருடைய சூசைட் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு நிலையில அவர் சூசைட் பண்ணியிருக்காரு. அப்படி என்னங்க சூசைட் பண்ணிருக்காரு? அவரே வாழ்றதுக்கு தெரியாம சூசைட் பண்ணிக்கிட்டாரு. ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டாக்கா, அதுல 1000 அர்த்தம் இருக்கும், 1000 காரணம் இருக்கும். ஏதாவது ஒரு பாலியல் வன்கொடுமையா இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கும். ஆண் சூசைட் பண்ணிக்கிறதுல என்ன வரப்போகுது? பெருசா இருக்க போகுது. ஏதாவது ஒரு பண கஷ்டமா இருக்கும். தாங்கிக்க முடியாத சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அப்படின்ற மாதிரிதான் தாட் எல்லாருக்குமே போகும். ஆனா இங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கிடையாது. இவர் இந்த ஒட்டுமொத்த இந்திய அரசாங்கத்தையுமே நம்பாம, எனக்கு வாழ வழி இல்லை இந்தியால, இந்த ஒரு நிலைதான் இந்தியால நீடிக்குது. ஆண்களுக்கு எதிரா சட்டமே இங்க சதி செய்யுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ட்வீட்டை எலான் மஸ்குக்கும் அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கும் டேக் பண்ணிட்டு இறந்துட்டாரு. அது ஏன் அவரு அங்க சொல்லியிருக்காரு? அப்படி என்ன அவருக்கு இந்தியால சோதனை நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இது ஒரு சிவில் கேஸ். சிவில் கேஸ்னா டிவோர்ஸ். டிவோர்ஸ் அப்ளை பண்றாங்க ஒரு கல்யாணம் ஆன தம்பதியினர். அவங்க பெங்களூர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவர் ஐடில ஒர்க் பண்றாரு. இவருடைய ஸ்ட்ரீம் பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஃபியூச்சரே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை நோக்கி தான் போயிட்டு இருக்கு இந்த டெக்னாலஜியே. ஸோ அந்த ஃபீல்டுல இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கவர். ஸோ இவருக்கும் நல்ல ஒரு கரியர் growth இருக்க ஒரு சுச்சுவேஷன் தான். அதே போலவே இவர் மேரேஜ் பண்ணிக்கிட்ட அந்த அவங்களுடைய ஒய்ஃபும் சாதாரணவங்க கிடையாது. அவங்களும் ஒரு லீடிங் எம்என்சி கம்பெனில ஐடி எம்ப்ளாயி தான் அவங்களும். 2 பேரும் 2019 மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஒரு 1 இயர்ல அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. ஸோ சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் 2 பேருக்கும் சண்டை வருது, பிரிஞ்சு போறாங்க, டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க. ஸோ அந்த டிவோர்ஸ் கேஸ் முழுசா முடியறதுக்குள்ள இவர் சூசைட் பண்ணிக்கிறாரு. ஸோ இவர் சூசைட் பண்ணிக்கிறதுக்கான ரீசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜஸ்ட் லைக் தட் இவர் சூசைட் பண்ணிக்கல. எப்படி ட்விட்டர்ல எலான் மஸ்குக்கும் ட்ரம்ப்புக்கும் டேக் பண்ணி ஒரு ட்வீட் போட்டாரோ, அதே மாதிரியே ஒரு 1.5 hour வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. பிளஸ் 24 பேஜஸ் ஆஃப் லெட்டர் எழுதியிருக்காரு. எழுதிட்டு இது எல்லாத்தையும் ஒரு சூசைடல் நோட்ஸா வச்சுட்டு அவர் சூசைட் பண்ணியிருக்காரு. அப்படி என்ன அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, எதுக்காக அவர் சூசைட் பண்ணிக்கிறாரு, அப்படி என்ன அவர் வாழ்க்கையில நடந்தது, இந்த சூசைட்னால கவர்மெண்ட்ல இருந்து என்ன மாதிரியான ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கறது வரைக்கும் அவர் சொல்லியிருக்காரு. அப்படி என்ன அவங்க மேரேஜ் லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. இவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ 1 இயர் சந்தோஷமா தான் வாழ்ந்திருக்காங்க. அவங்க ஒய்ஃப் சைட்ல இருந்து டிமாண்ட்ஸ் நிறைய இருந்ததா சொல்றாரு. பணம், ஸோ ரொம்ப ஆடம்பரமா தான் வாழ்ந்திருக்காங்க பெங்களூர்ல. அவங்களுடைய அண்ணனுடைய வேலைக்குன்னு சொல்லிட்டு பணம் நிறைய வாங்கியிருக்காங்க. அவங்க ஒய்ஃப் இவர்கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு உத்தரப்பிரதேஷ், அதாவது அவங்க ஒய்ஃப் உத்தரப்பிரதேஷ் அவங்களுடைய நேட்டிவ். அங்க மேட்ரிமோனி சைட் மூலயமா தான் இவங்க மீட் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க உத்தரப்பிரதேஷ்ல அவங்க அண்ணனுக்கு வேலை தேடுறதா சொல்லி இவங்கள்ட்ட இருந்து பணம் நிறைய வாங்கி அங்க வீடே கட்டி இருந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயம் இவருக்கு பின்னாள்ல தெரிய வரும்போது இவர் அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது அவங்களுக்குள்ள கான்ஃபிளிக்ட் ஆகி சண்டே ஆயிட்டு அவங்க குழந்தையோட யூபி போயிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க போனதுக்கு அப்புறமா ஒரு 1 இயர் கழிச்சு 2022ல டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்க கிட்டத்தட்ட ஒரு 8 கேஸ் இவர் மேல ஃபைல் பண்ணியிருக்காங்க. லைக் டவுரி, ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு டிவோர்ஸ் கேஸ் போறாங்க அப்படின்னாவே வரதட்சணை கொடுமை தான் முதல்ல வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டவுரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்னுடைய ஹஸ்பண்ட் நேச்சுரல் செக்ஸ் வச்சுக்கல, ரொம்ப நேச்சருக்கு அகெயின்ஸ்டா இருக்க மாதிரியான செக்ஸ் டார்ச்சர் எனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அபியூஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்திருக்காங்க. ஸோ அந்த அவங்க அப்பா இறந்ததுக்கான காரணமும் என் ஹஸ்பண்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 8 கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க.
ஸோ இப்போ அது அவங்க வந்து யூபியில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணதுனால இந்தியாவில் பெண்களுக்கு ஆதரவாக வந்து இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு வரதட்சணை கொடுமை நடக்குது அப்படின்றப்ப பெண்களுக்கு ஆதரவா சில விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு பெண் எந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அங்கவே வந்துட்டு அந்த டிவோர்ஸ் கேஸ் வந்து அவங்களால ரன் பண்ணிக்க முடியும். அந்த ஒரு சட்டத்தை வச்சு அவங்க யூபிலேயே வந்துட்டு இந்த கேஸ் டிவோர்ஸ் கேஸை வந்து ரன் பண்றாங்க. ஸோ இவரை வந்து 120 தடவை வந்து ஹியரிங்காக கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கே வந்து இவர் பெங்களூர்ல இருந்து யூபி வரைக்கும் கிட்டத்தட்ட 120 டைம்ஸ் வந்து டிராவல் பண்ணியிருக்காரு ஹியரிங்காக 2 வருஷமா. ஸோ இப்போ இந்த ஹியரிங்லயுமே வந்து இந்த ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் வந்து இவர் வந்து நிரூபிச்சுட்டே வந்திருக்காரு. நான் வந்து எதுவும் பண்ணல, ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிரூபிச்சுட்டே வந்திருக்காங்க. ஸோ இது இல்லாம அவங்க சைட்ல வந்து இன்னும் டிமாண்ட்ஸ் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குல்ல, ஸோ வந்து அந்த குழந்தையுடைய பராமரிப்பு செலவுக்காக மாசம் வந்து 2 லட்ச ரூபா கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 2 லட்சம் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவர் வந்து மந்த்லி வந்து 40,000 வந்து கொடுத்துருந்துருக்காரு அந்த குழந்தையோடைய மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு சொல்லிட்டு. இது இல்லாம நஷ்டஈடா, அதாவது செட்டில்மெண்ட் தொகைன்னு சொல்லுவாங்கல்ல டிவோர்ஸ் பண்ணாக்கா, அந்த செட்டில்மெண்ட் தொகையை வந்துட்டு 3 crore வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இப்ப இந்த 2 லட்சம் கேட்டாங்க, செட்டில்மெண்ட் தொகையை வந்து 3 crores கேட்டிருக்காங்க. பிளஸ் வந்து 120 டைம்ஸ் வந்துட்டு அவர் வந்து ஹியரிங்காக உத்தரப்பிரதேஷ் வரைக்கும் போயிருந்திருக்காரு. இப்ப அந்த 2 lakh குழந்தைக்காக கேட்டதுல இவர் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 2 years வந்து 40,000 பெர் மந்த் வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டு தான் வந்திருக்காரு. இது இல்லாம அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு லீடிங் ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஹியரிங் வந்து ஒரு எண்ட் இல்லாம போய்கிட்டே இருக்கு. ஸோ இந்த ஒரு டைம்ல இவர் வந்து கோர்ட்ல ஜட்ஜி முன்னாடியே வந்துட்டு சொல்றாராம், இந்த மாதிரி வந்து நிறைய கேஸ் வந்து பொய்யா வந்து போடுறாங்க டிவோர்ஸ்க்காக. ஸோ இந்த மாதிரி ரீசன்னால நிறைய ஆண்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து கோர்ட்ல சொல்லியிருந்திருக்காரு. அதுக்கு வந்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்து ஜட்ஜி முன்னாடியே ஏன் நீங்க இன்னும் தற்கொலை பண்ணிக்கல அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஜட்ஜுமே வந்துட்டு சிரிச்சுட்டு அப்படிலாம் எதுவும் சொல்லாதமா அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் வந்துட்டு ஆஸ் அ ஜட்ஜா வந்துட்டு அதை ஒரு ஃபன்னி எலமெண்டா தான் பாக்குறாங்க. அவங்க இதை வந்து எப்படி வந்து மூவ் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ இப்படிதான் வந்து இவருடைய அந்த சூசைடல் நோட்ஸ்ல வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது இல்லாம அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, இதெல்லாம் தான் வந்துட்டு இவங்க சொல்லியிருக்கிறது. ஸோ அவங்க வந்து இந்த கேஸ்ல இருந்து என்னை இந்த அளவுக்கு இழுத்தடிக்காத இருக்கணும் அப்படின்னா அந்த ஜட்ஜ் வந்து என்கிட்ட வந்து 5 லட்சம் லஞ்சம் கேட்டாங்க. ஸோ வந்து எனக்கு வந்து அதுல உடன்பாடு இல்லை, நான் கட்டுற அந்த இன்கம் டேக்ஸ்ல இருந்து தான் அவங்களுக்கே சேலரி போகுது, அப்படிங்கும் போது எனக்கு அந்த 5 lakh வந்துட்டு எனக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை கொடுக்கலன்னு சொல்லிட்டாரு. பிளஸ் வந்து அவங்க ஜட்ஜே வந்துட்டு நான் சூசைட் பண்ணிக்கிறத அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் எனக்கு அந்த சுச்சுவேஷன்ல தோணுச்சு, அதனாலதான் நான் இந்த சூசைடு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நான் சூசைட் பண்ணாதான் இதுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்குங்கிற ஒரு தாட் எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சூசைட் பண்ணியிருக்காரு. இதுல ஒருவேளை என்னுடைய இந்த இறப்புக்கு அப்புறமா இதுக்கு அகெயின்ஸ்டா வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணி இதை வந்து விசிபிளா நீங்க வந்துட்டு ரன் பண்ணணும், அதுவும் பெங்களூர் கோர்ட்ல தான் வந்துட்டு ரன் பண்ணணும், இங்கதான் வந்து எனக்கு நியாயம் கிடைக்கும்னு நான் நம்புறேன், ஸோ யூபியில பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லியிருக்காரு. ஒருவேளை நீதி கிடைச்சது அப்படின்னா என்னுடைய அஸ்தியை வந்து கங்கையில கரைங்க, ஒருவேளை நீதி கிடைக்கல அப்படின்னாக்கா அந்த கோர்ட் எந்த கோர்ட்ல வந்து எனக்கு நீதி கிடைக்கலையோ அந்த கோர்ட்டோடைய சாக்கடையில கலந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு உருக்கமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு அவர் வந்து தற்கொலை பண்ணியிருக்காரு. இவ்வளவுதான் விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 பேஜஸ்க்கு வந்து எழுதியிருக்காரு. அவங்க பையனுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காரு, அப்பாவை தப்பா நினைச்சிடாதா அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. பிளஸ் வந்துட்டு அந்த 1.5 hour வீடியோஸ்ல நிறைய பேசியிருக்காரு. ஸோ நம்ம அது ஃபுல்லா பார்க்க முடியாது. ஸோ இதுதான் ஷார்ட் டீட்டெயிலை போட்டி. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லஞ்சம் இது வந்து நீதித்துறை வரைக்குமே வந்து நீடிச்சிருக்குங்கிறது நம்ம நிறைய படத்துல வந்து பார்த்துருப்போம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்குவோம். பட் இவர் வந்துட்டு அதை அவருடைய வாழ்க்கையிலேயே வந்து அனுபவிச்சிட்டாரு. ஸோ இதுக்கு மேல நீதித்துறைக்கு மேல வந்து நம்மளுக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே ஆதரவு கிடையாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துதான் அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு நமக்கு நல்லா தெரியுது. பட் எதுவா இருந்தாலும் சூசைட் தாட்டுங்கிறது ஒரு தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். சூசைட் பண்ணிக்கிறது எந்த ஒரு பிரச்சனைக்கும் வந்து தீர்வு கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்க ஒரு நல்ல டேலண்டட் பர்சன், ஸோ உங்களாலேயே வந்து இந்த உலகத்துக்கு எந்த ஒரு நன்மை வேணாலும் ஃபியூச்சர்ல கிடைக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் உங்களுடைய பேரண்ட் இருக்காங்க, உங்களுடைய அம்மா இருக்காங்க, உங்க அப்பா இருக்காங்க, ஸோ அவங்களெல்லாம் வந்து யாரு டேக் கேர் பண்ணிக்குவாங்க? ஸோ இதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்து தான் டிசைட் பண்ணணும். இப்போ நீங்க சூசைட் பண்ணிக்கிட்டீங்க, இவ்வளவு பெரிய சூசைடல் நோட்ஸ் எல்லாம் கொடுத்து பண்ணிக்கிறீங்க, பட் இதனால வந்து கம்ப்ளீட் சிஸ்டமே மாறிடுமான்னு பாத்தீங்கன்னா எனக்கு என்னமோ மாறும்னு தோணலை.
நேற்று நீங்க இறந்த அந்த ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல #men2 அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு #அத்துல் சுபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் ஆச்சு. இதெல்லாமே ட்ரெண்டிங்ல போச்சு. பட் அப்படியே டே பை டே இன்னைக்கு வந்து வேற செலிபிரிட்டிஸ் பத்தி ட்ரெண்டிங் டாபிக் போயிட்டு இருக்கு. ஸோ இவ்வளவுதான் இந்தியான்னு இல்ல, ஆல்மோஸ்ட் வந்து இந்த வேர்ல்டு ஃபுல்லாவே வந்து ஒவ்வொரு டாபிக் வச்சு அவங்க வைரலா ஆக்கி பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ நம்மளை பத்தி வந்து பெருசா பேசவும் மாட்டாங்க. ஸோ இதுல இவங்க சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னாக்கா, மென் விமன் போத் ரெண்டு பேருமே வந்து ஈக்குவலா தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் ஏர்ன் பண்றாங்க, இவங்களும் ஏர்ன் பண்றாங்க. ஸோ பெண்கள் வந்து எந்த வகையிலையும் வந்து ஆண்களுக்கு சலைத்தவங்கள் கிடையாது. அவங்களாலையும் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை தனியா பார்த்துக்க முடியும். அதே போலவே ஆண்களும் வந்து பெண்களுக்கு சலைத்தவர்கள் கிடையாது. அவங்களாலையும் அவங்களுடைய லைஃப்பை வந்து தனியா பார்த்துக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இதுல என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு விஷயம் ஒரு டிவோர்ஸ் நடக்குது அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி லாஸ் ஃபார் போத். அந்த பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே இது ஒரு பெரிய இழப்பு தான். அப்படிங்கிறப்ப இதுல ஏன் ஆண்கள் மட்டும் வந்து இழப்பீடு கொடுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஸோ ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு கேஸ் கூட வந்துட்டு நடந்துச்சு. அதுல வந்து ஒரு ஒரு லேடி வந்து டிவோர்ஸ் இதே அப்ளை பண்ணும்போது மந்த்லி வந்து எனக்கு 4 lakh கிட்ட வந்து காம்பன்சேஷன் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அந்த ஜட்ஜே வந்துட்டு உனக்கு எதுக்கு அவ்வளோ பணம் அப்படின்ற மாதிரி கேட்டு அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நல்ல ஜட்ஜஸும் இருக்காங்க. பட் சுச்சுவேஷன் என்னன்னா, ஜட்ஜஸ் நல்லவங்களா மட்டும்தான் இருந்தாகணும். நல்ல ஜட்ஜஸும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. இப்ப நம்ம வந்து எந்த ஒரு ஃபீல்டு எடுத்தாலும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனா வந்து ஜட்ஜ்மெண்ட்ல மட்டும் வந்துட்டு நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்கன்னு நம்ம சொல்லிடவே முடியாது. ஏன்னா இது வந்து விச் டிசைட்ஸ் லைஃப் ஆஃப் அ பர்சன்ல அப்படிங்கிறப்ப அங்க நல்லவங்க மட்டும்தான் இருக்கணும். ஸோ இது கவர்மெண்ட்டுமே வந்துட்டு இந்த ஜட்ஜ் மேல வந்துட்டு ஏதாவது ஒரு ஆக்ஷன் கண்டிப்பா எடுத்தாகணும். அப்படி எடுக்கிற பட்சத்துல தான் நீதித்துறை மேல வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து அந்த நம்பிக்கையை நீடிச்சிட்டு இருக்கோம். ஃபைனலா வந்துட்டு ஒண்ணு சொல்லணும் அப்படின்னாக்கா, கண்கள் வந்து ஆணுக்கும் இருக்கு, பெண்ணுக்கும் இருக்கு. ஸோ அதுல வரக்கூடிய கண்ணீர் வந்து இயற்கை பொதுவானதுதான், ரெண்டு பேருக்குமே வரும். ஸோ கண்ணீர் வந்து பெண்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு கிடையாது, ஆண்களுக்குமே வந்துட்டு கண்ணீர் வரதான் செய்யும். ஸோ அந்த ஆண்களுடைய கண்ணீருக்கும் வந்து ஒரு மதிப்பு கொடுங்க. ஒரு கருத்து கணிப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, 5ல் 1 ஆண் வந்துட்டு மென்டல் டிப்ரெஷன்னால வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால என்ன தெரியுதுன்னா, இப்ப இருக்க காலகட்டத்துல ஆண்களுக்கான இந்த மென்டல் டிப்ரெஷன் வந்துட்டு அதிகரிச்சுட்டே தான் போகுது. ஸோ அவங்களுக்கான ஸ்பேஸும் வந்துட்டு இப்ப தேவைப்படுது. ஸோ எப்பயுமே வந்துட்டு இவங்க வந்து ஒரு மேல் சாவனிஸ்ட், ஸோ நம்ம வந்து ஃபெமினிசம் தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லாம் தாண்டி இப்போ வந்து ஆண்களுக்கான பிரச்சனைகளையும் வந்துட்டு நம்ம உற்று நோக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு நம்ம வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்கோம்னு தான் சொல்லணும். ஒரு டிவோர்ஸ் நடக்குது அப்படின்னாக்கா அது வந்து போத் ரெண்டு பேருக்குமே இழப்பு தான். அதுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு மூவ் பண்ணா பெட்டரா இருக்கும். ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. See you. Bye.